நீங்க புதுசா ஒரு மொபைல் வாங்குன உடனே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபோன்ல அந்த நேம் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களோட நேம் ஆல்ரெடி என்ன பிராண்டோ அந்த நேம் இருக்கும். அத வந்து உங்க நேமா சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வால்பேப்பர் செட் பண்ணுவீங்க. செட்டிங்ஸ்ல உங்களுக்கு புடிச்ச ரிங்டோன், உங்களுக்கு புடிச்ச கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணிட்டுருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஏதாவது வேல்யூ இருந்திருக்கும். நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண உடனே அந்த நியூ வேல்யூ அதுல அசைன் ஆயிக்குது. லைக்வைஸ் சி ப்ரோகிராமிங்ல இருக்கிற அசைன்மென்ட் ஆப்பரேட்டரும் அந்த மாதிரி தான். வேரியபிள்ஸ்க்கு ஆல்ரெடி ஏதாவது வேல்யூ இருந்தா, அதுக்கு நியூ வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு, இல்லன்னா வேல்யூ புதுசா அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டூ 10 அப்டின்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்க்கு போய் அசைன் ஆயிக்கும். இதுலயே சிம்பிளா அந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டூ 10 அந்த மாரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஸ்கோர் பிளஸ் ஈக்குவல் டூ 10 அப்டின்னா, ஸ்கோர் ஈக்குவல் டூ ஸ்கோர் பிளஸ் 10 அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு காம்பவுண்ட் அசைன்மென்ட் ஆப்பரேட்டரும் இருக்கும். அத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப நம்ம ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு வேல்யூ அசைன் பண்றோம் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு. இது வந்து சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்க்கு போய் அசைன் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா அவுட்புட் 10 அப்படி டிஸ்ப்ளே ஆகும். 10ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்குது யூசிங் த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஏ ஈக்குவல் டூ பி. அப்போ பில என்ன வேல்யூ இருந்ததோ அது ஏக்கு அசைன் ஆகும். அண்ட் தென் காம்பவுண்ட் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் ஏ பிளஸ் ஈக்குவல் டூ 10. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டூ பிங்கிற சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் எப்படி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபோன்ல நம்ம ஃப்ரெண்டோட நேம் சேவ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட் நேம் தனுஷ் அப்படி இருந்துச்சுன்னா, தனுஷ் அப்படி போட்டுட்டு அது அவங்களுக்களோட ஃபோன் நம்பர நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ, இந்த ஃபோன் நம்பர் இந்த பெர்சனுக்கு அசைன் ஆகும். இது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் மாதிரி இன்டர்னலா அது சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி. இந்த நேம்க்கு இந்த நம்பர் அப்படி அசைன் பண்ணி வச்சுக்கும். காம்பவுண்ட் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னா கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு சேலரி இருக்கு. ஆல்ரெடி ஒரு சேலரி இருக்கு. உங்களோட 50K சேலரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஹைக் குடுக்குறாங்க இப்போ. சே 5K ஹைக் குடுக்குறாங்க அப்டின்னா, இப்போ அப்டேட்டட் நியூ சேலரி என்ன அப்டின்னா, நியூ சேலரி ஈக்குவல் டூ ஓல்ட் சேலரி பிளஸ் ஹைக் அப்டி குடுக்காம, நியூ சேலரி பிளஸ் ஈக்குவல் டூ இந்த ஹைக்கோட அமௌண்ட் அப்டி குடுத்தா, ஓகே சிம்பிள். ஷார்ட் ஹேண்ட் மாதிரி. அடிஷனுக்கு இருக்கிற மாதிரி சேம் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டூ 10 இது வந்து சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். சிம்பிளா 10 வேல்யூ ஏக்கு அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அசைன்மென்ட் ஏ பிளஸ் ஈக்குவல் டூ 10. ஸோ, ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் ஈக்குவல் டூ 5. அப்போ ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் 5. ஸோ, 10 பிளஸ் 5 15. ஏ ஸ்டார் ஈக்குவல் டூ 2. ஓகே 15 இன்டூ 2. ஸோ, ஆல்ரெடி ஏ வேல்யூ 15 இருந்தது. ஸோ, அந்த வேல்யூ தான் மல்டிப்ளை ஆகும். 10 வேல்யூ அப்டேட் ஆயிருச்சு இந்த செகண்ட் லைன்ல. ஸோ, அந்த அப்டேட்டட் வேல்யூ தான் அந்த 3 லைன்க்கு இன்புட்டா வரும். ஸோ, அவுட்புட் இஸ் 30. அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ல சில ரூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்ல, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் டூ ரைட் தான் அசைன் ஆகும். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் லெஃப்ட் டூ ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் ரைட் டூ லெஃப்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஏ ஈக்குவல் டூ 10 பிளஸ் 15னா ஃபர்ஸ்ட் 10 பிளஸ் 15 எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் ஏ அசைன் ஆகும். அண்ட் ஏ ஈக்குவல் டூ பி ஈக்குவல் டூ சி ஈக்குவல் டூ 10 அப்படி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 10ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் சிக்கு தான் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சில 10 அசைன் ஆயிருக்குல்ல, இந்த வேல்யூ தான் பிக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற 10 தான் திரும்ப ஏக்கு அசைன் ஆகும். ஸ்ட்ரெய்ட்டா ஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு ஏக்கு தான் ஃபர்ஸ்ட் 10 அசைன் ஆகும். அந்த மாதிரி கிடையாது. ரைட் டூ லெஃப்ட் ஆர்டர்ல தான் வரும். அண்ட் ஓகே இது பேசிக் எரர். டேட்டா டைப் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. இன்ட் ஏன்னு குடுத்துருக்கோம். ஏவ இன்டிஜர் டைப் தான். ஆனா வேல்யூ அசைன் பண்றது 5.5ன்னு குடுத்தோம்னா, இங்க வந்து எரர் இருக்கும். இது வந்து ஃப்ளோட் வேல்யூ தானே. ஆனா ஏ வந்து இன்டிஜரா குடுத்துருக்கோம். அசைன் ஆனாலும் அந்த வேல்யூ வந்து ட்ரங்கேட் ஆயிடும். 5 மட்டும் தான் உள்ள அசைன் ஆயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தோம்ல. வேரியபிள்ஸ் வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது. கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஒரே வேல்யூ தான் த்ரூ அவுட் த ப்ரோகிராம் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டூ 10 இந்த மாரி சிம்பிளான ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு, கான்ஸ்ட் இன்ட் ஒய் ஈக்குவல் டூ 20 அப்டின்னா, இந்த வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து ப்ரோகிராம் முடியிற வரைக்கும் 20 தான். சேஞ்சே ஆகாது.
இப்போ இந்த y-யோட வேல்யூ வேணா x-க்கு அசைன் பண்ணிக்கலாம். x = y அப்டின்னா, x வந்து ஃபர்ஸ்ட் 10 இருந்தது. இப்போ 20 ஆகும். ஆனா y x அப்டி அசைன் பண்ண முடியாது. ஏன்னா y வந்து கான்ஸ்ட் அப்டின்னு குடுத்துட்டோம். அப்போ கான்ஸ்ட்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆவக்கூடாது. சேம் வேல்யூ தான் இருக்கணும். அதுக்கு நம்ம 10ஓட வேல்யூ குடுத்தோம் அப்டின்னா, எரர் வந்துரும். அசைன்மென்ட் பண்றப்போ இந்த மாதிரி மாத்தி அசைன் பண்ணிடக்கூடாது. நம்ம பார்த்தோம்ல இந்த எக்ஸாம்பிள். அந்த மாரி மல்டிபிள் அசைன்மென்ட்ஸ் சேம் லைன்ல அலோவ்ட். இத கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அசைன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 10 வேல்யூ சிக்கு தான் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ பிக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் டூ லெஃப்ட் எக்ஸிகியூஷன் ஆர்டர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல கேஸ்கேடிங் அலோவ்டு தான பார்த்தோம். செயின்ட் கேஸ்கேடிங்லாம் இருக்கு. நம்ம இத பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 3க்குமே வந்து 20 தான் அசைன் ஆயிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல 20ங்கிற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் Zக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த Zஓட வேல்யூ வந்து Yக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த Yயோட வேல்யூ Xக்கு அசைன் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே 20ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். ஓகே, நம்ம செக் பண்ணிரலாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? X = 5, Y = 10, Z = X = Y. ஸோ இப்போ நம்ம இதுல பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கும்? ரைட் டூ லெஃப்ட். ஸோ y வேல்யூ என்ன இருந்தது? 10 இருந்துச்சு. அந்த 10 தான் xக்கு அசைன் ஆகும். 5 வந்து 10 அப்டேட் ஆயிருக்கும். அதுதான் zக்கும் திரும்ப அசைன் ஆகும். zக்கும் 10 தான் இருக்கும். ஸோ அவுட்புட் 3க்குமே 10 தான் இருக்கும். ரைட். ஓகே. இதுல வந்து இன்ட் x = 10, 20, 30 இதுல xோட வேல்யூ என்ன இருக்கும் அப்டின்ட்டு. இது வந்து நான் டீச் பண்ணல. இது வந்து கமா ஆப்பரேட்டர்ன்னு வரும். லைனா 10, 20, 30 இருக்குன்னா, லாஸ்ட்டா என்ன வேல்யூ இருக்கு? 30 இதுதான் அசைன் ஆயிருக்கும். ஃபைனல் ஆன்சர். இது நான் அடுத்த வீடியோல பார்க்குறப்போ டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய். தேங்க் யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.